ஆக்ட்ரஸ் ரோகிணி அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பத்தி என்ன அப்படின்றத பத்தி இனிமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றதுதான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றதுதான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேட் இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால கரெக்டா பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த பண்ண ஆரம்பிச்ச போதுதான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்துல இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவா இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணிருக்கேன், இல்ல ஒரு விட்னஸ்ல ஒரு அம்மா பண்ணிருக்கேன், தண்டட்டில பண்ணிருக்கேன், இல்ல நிறைய 3ல அம்மா பண்ணிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்னா அம்மா. ஆனா அம்மா அப்படின்றது மட்டும்தான் அததான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்க வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்ல கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்ல அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா, இல்ல அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்பதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நானு. ஆனா நான் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இதை நம்ம கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சிட்டு இருப்பேன். அதுல இந்த படம், இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். டைரக்டர்ஸ் பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமா எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க வந்து சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ்ல இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது. இங்க வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழ்ல விருமாண்டியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்துல வந்து தமிழ்ல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரா இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதுதான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த விதத்துல வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலா வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு டிராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி வந்து இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா
ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி. உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் காஸ்டோ இல்ல கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடைமை உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு, அது சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன், ஆனா இந்த இடத்துல சொல்லல. அத நான் இரவல் வாங்கி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட 100 பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா நீங்க எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவா கூட இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இத கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்ல அப்படின்னு. இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம், இங்க எடுபடாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் வந்து தயானஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளவு உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றதுதான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்க செய்திருக்கிறோம். எல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி. தேங்க்யூ.